இன்னைக்கு இந்தியா முழுக்கவே வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதுதான் இந்த ஏர் இந்தியா விமானம் எப்படி தான் கிராஷ் ஆச்சு, அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கைப்பற்றினாங்களே அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது. சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜூன் 12 சரியா இந்த ஒரு நாள் தான் போன மாசத்துல வந்துட்டு இந்த ஏர் இந்தியா கிராஷ் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சது. பட் இன்னைக்கு நம்ம ஜூலை 12 இருக்கும். ஸோ ஜூலை 12க்கு சரியா ஒரு மாசம் கழிச்சு இந்த பிளாக் பாக்ஸோட ரிப்போர்ட் அபிஷியலா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு ஏர் இந்தியா கிராஷ்ல கிட்டத்தட்ட 260 பேர் இறந்ததுக்கான ஒரே ரீசன் ஒரு பட்டன் தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, அந்த ஒரு பட்டனை அந்த 2 பைலட்டுமே ஆன் பண்ணதை மறந்ததுனால இன்னைக்கு 260 பேரோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு அப்படின்றது கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? எனக்குமே அந்த ஒரு ஷாக்கிங் தான். வேற ஏதாச்சும் ஒன்று டெக்னிக்கல் இஷ்யூ இல்லைன்னா இன்ஜின் ஃபெயிலியரோ அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் நம்ம. பட் அப்படி இருந்தால் கூட மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். பட் இந்த ஒரு ரிப்போர்ட்ல, அந்த பிளாக் பாக்ஸ் மூலியமா வந்த இந்த ஒரு ரிப்போர்ட்ல ஒரே ஒரு பட்டனை அந்த 2 பைலட் வந்துட்டு ஆன் பண்ணாம